இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை என்கிற பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் படத்தில் 4 முறை வரும். ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு உணர்வுகள் வழிந்தோடும் சூழ்நிலையில் இடம்பெற்று சாகா வரம் பெற்றது. இளையராஜா இருந்தால்தான் மியூசிக்கல் பிலிம் என்கிற நிலையை எஸ். ஏ. ராஜ்குமாரை வைத்து சாதித்து காட்டினார் இயக்குனர் எஸ். எழில். சிறந்த கதை படங்களின் இயக்குனர் என்று பெயர் எடுத்த அவர் இன்று காதல் நகைச்சுவை கதை களங்களில் தொடர் வெற்றிகளை கொடுத்து வருகிறார். அவர் துள்ளாத மனமும் துள்ளும் பட நாட்களின் மனப்பதிவுகளை இந்த வாரமும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அறிமுக இயக்குநர்களின் கதைகளை கேட்டு அதிலிருந்து தனக்கான கதைகளை தேர்வு செய்து நடித்த அனுபவம் விஜய்க்கு நிறையவே உண்டு. ஒரு ஸ்டார் ஆன பிறகும் அறிமுக இயக்குநர்களின் மீது அவர் நம்பிக்கை வைத்தார். அவர்தான் அறிமுக இயக்குனரை ஓகே செய்கிறார். அதனால் அந்த இயக்குனரின் வெற்றியில் தனக்கு சமமான பங்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படும் ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர் எடுத்துக் கொள்கிறார். இவர் படத்தை சரியாக செய்துவிட வேண்டுமே என்கிற பயம் தான் தேர்வு செய்த அறிமுக இயக்குனரை விட விஜய்க்கு தான் அதிகமாக இருக்கும். அதனால் அறிமுக இயக்குனர்களை மிகவும் பக்குவமாக ஹேண்டில் பண்ணுவார். அவர்களை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக் கொள்வார். அவரின் இந்த பொறுப்பான குணத்தை துள்ளாத மனமும் துள்ளும் படப்பிடிப்பில் கடைசி வரை நான் கண்டு வியந்திருக்கிறேன். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நான் ஷார்ட் கம்போஸ் செய்துவிட்டு அந்த ஷார்ட்டில் இடம்பெறும் ஒவ்வொரு கேரக்டரையும் நடித்து பார்த்து கொண்டிருப்பேன். விஜய் சற்று தூரமாக அமர்ந்து கொண்டு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை கண்டும் காணாதது போல் கவனிப்பார். நான் எதிர்பாராத நேரத்தில் என்னிடம் வந்து இப்போது நடித்தது இன்னொரு முறை செய்து காட்ட முடியுமா என்று கேட்பார். நான் செய்து காட்டியதும் இதே நான் செய்து விடுகிறேன், ரொம்ப பக்காவா இருக்கு என்று சொல்லி மனதில் ஏற்றிக்கொள்வார். நம்மை பாராட்டுவதற்காக சொல்கிறார் என்று பார்த்தால் நான் என்ன எதிர்பார்த்தேனோ அதையே ஷார்ட்டின் போது கொடுத்து விடுவார். ஷார்ட்டில் அவர் செய்வது எப்போதாவது தவறாக இருந்துவிட்டால் நான் அதை சொல்ல தயங்கியபடி நிற்பேன். அதை பளிச்சென்று கண்டுபிடித்து என்ன யோசிக்கிறீங்க, நான் சரியா பண்ணலன்னு நினைக்கிறேன், எங்க நீங்க நினைக்கிறத பண்ணி காட்டுங்க என்பார். நான் எனக்கு என்ன வேண்டும் என்பதை செய்து காட்டுவேன். இதை சொல்ல வேண்டியதானே என்று நான் கேட்டதை 2வது டேக்கிலேயே கொடுத்து விடுவார். அந்த அளவுக்கு அவர் கற்பூரம். என் மனசார சொல்கிறேன், முதல் பட இயக்குனருக்கு விஜய் மட்டும் கிடைத்து விட்டால் அது பெரிய கிஃப்ட் தான். துள்ளாத மனமும் துள்ளும் கதையில் விஜய் நடிக்க ஒப்புக்கொண்டு வேலைகளை தொடங்கியதும் தயாரிப்பாளர் சௌத்ரி சார் யார்பா ஹீரோயின் என்று கேட்டார். நான் சிம்ரன் என்றேன். அவர் ஷாக் ஆகிவிட்டார். யோ, இவ்வளவு நல்ல கதையை பண்ணிட்டு கிளாமர் ஹீரோயின் பேர் வாங்கி இருக்கிற சிம்ரனை தேர்வு பண்ணி இருக்கேன்னு சொல்ற என்றார். சிம்ரனுக்கு பாந்தமாக சேலை கட்டி லுக்க மாற்றி விடலாம் சார் என்றேன். எனது நம்பிக்கையை மதித்து சிம்ரனிடம் கதை சொல்ல நேரம் வாங்கி கொடுத்தார். அப்போது சிம்ரன் செம்ம பிஸி. கதையை கேட்க கேட்க கூஸ் பம்ஸ், கண்ணீர் என்று ரியாக்ஷன் காட்டிக்கொண்டே வந்த சிம்ரன் கிளைமேக்ஸை கேட்டு முடித்ததும் செம்ம ஹாப்பி ஆகிவிட்டார். அவர் நல்ல கதை அறிவு உள்ள பெண். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்காதான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார், இதுதான் எனக்கு சரியான சேஞ்ச் ஓவர், ரொம்ப நன்றி என்று சிம்ரன் நெகிழ்ந்து போனார். அவர் கதையை கேட்டபோது எவ்வளவு ஆர்வம் காட்டினாரோ அதே ஆர்வத்தை தனது கதாபாத்திரத்தை சிறப்பாக நடிப்பதிலும் காட்டினார். படத்தொகுப்பு முடிந்து ரீ ரெக்கார்டிங் நடந்து கொண்டிருந்த சமயம். அப்போதெல்லாம் ஒவ்வொரு ரீலாகத்தான் பின்னணி இசைக்கோப்பு நடக்கும். முதல் ரீலுக்கு 10 இசைக்கலைஞர்களை வைத்து பின்னணி இசையை சேர்த்துக் கொண்டிருந்தார் எஸ். ஏ. ராஜ்குமார். 2வது ரீலுக்கு 20 பேர், 3வது ரீலுக்கு 30 பேர் என்று எண்ணிக்கை ஏற்றிக்கொண்டே போய் ரெக்கார்டிங் தியேட்டரில் இசைக்கலைஞர்கள் உட்காரவே இடமில்லாத அளவுக்கு ஒரு சிம்பனி ஹால் போல் ஆக்கிவிட்டார். காரணம் வேறொன்றும் இல்லை, கதையின் போக்கும் அதில் கதாபாத்திரங்களின் நிலையும் அவற்றின் உணர்வுகளும் தான். கிளைமேக்ஸ் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை விரைந்து பார்க்க வேண்டும் என்று லைவ் வாசித்த இசைக்கலைஞர்கள் எல்லாம் உணர்வு மேலிட பதற்றமோடு வாசித்துக் கொண்டிருந்தார்கள். இவ்வளவு இசைக்கலைஞர்கள் கூட்டம் ஒரு படத்தின் ரீ ரெக்கார்டிங்க்கு கூடியதை பற்றி கேள்விப்பட்டு பிரபல இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் அதை வேடிக்கை பார்க்க கூடிவிட்டார்கள். இப்படி பின்னணி இசை சேர்ப்பின் போதே இப்படத்தின் வெற்றி தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக அமைந்து போனது.
பின்னணி இசைக்கே இப்படி என்றால் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசை கற்பனையும் கவி பேரரசு வைரமுத்துவின் வரிகளும் படத்தை இசை காவியமாக மாற்றிவிட்டன. எஸ் ஏ ராஜ்குமார் சார் 100 படங்களுக்கு மேல் இசை அமைத்திருப்பார். அவற்றில் 80 படங்களுக்கு மேல் வெள்ளி விழா 100 நாட்கள் படங்கள் தான். அந்த அளவுக்கு பாடல்களை கேட்டவுடன் மனதில் தங்கி தாளாட்டும் மெல்லிசையாகவும் அதில் இடம்பெறும் வரிகளை இனிய எளிய கவிதை வரிகளாகவும் இடம்பெற செய்து விடுவார். இதில் அனைத்து பாடல்களையும் எழுதிய வைரமுத்துவையே அவர் வியக்க வைத்தார். நான் பணியாற்றிய ராபர்ட் ராஜசேகரன் இயக்குநர்கள் தான் எஸ் ஏ ராஜ்குமார் சாரை எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அப்போது முதலே அவர் எவ்வளவு அன்பானவர், இசை ஊற்று என்பதை அறிந்தவன் நான். அப்போது அவர் சூப்பர் குட் பிலிம்ஸின் ஆஸ்தான இசையமைப்பாளர் போல் அக்கம்பெனியின் 3 படங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருந்தார். நானோ துல்லாத மனமும் துள்ளும் படத்துக்கு ஒரு புது இசையமைப்பாளரை தேர்வு செய்து விட்டேன். கம்போசிங் தொடங்க இருந்த சமயம் ஆர்.பி. சௌத்ரி சாரின் கம்போசிங் கெஸ்ட் ஹவுஸுக்கு அவரை சந்திக்க வந்த எஸ் ஏ ராஜ்குமார் தற்செயலாக என்னை பார்த்து விட்டார். ஹே எழில், என்னப்பா இந்த பக்கம் என்றார். சார், சூப்பர் குட்ல தான் படம் பண்றேன் என்றேன். விஜய் சார் தான் ஹீரோ என்றேன். என்ன கதை எனக்கு சொல்லு என்றார். சொன்னேன். அவ்வளவுதான். சௌத்ரி சாரிடம் உடனே போய், இதுவரை நான் தேடி போய் வாய்ப்பு கேட்டதில்லை, இந்த படம் 250 நாட்கள் ஓடும், இந்த படத்தின் வாய்ப்பை எனக்கு நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று உரிமையுடன் கேட்டு வாங்கிவிட்டார். கேசட் சந்தையில் செய்த விற்பனை சாதனையை அப்போது எந்த படமும் முறியடிக்கவில்லை. பட வேலைகள் எல்லாம் முடிந்து முதல் காட்சியை பார்த்து முடித்த விஜய் எழுந்து வந்து என்னை கட்டி பிடித்துக் கொண்டார். கடந்த 2023 துல்லாத மனமும் துள்ளும் படம் வெளியான வெள்ளி விழா ஆண்டு. அப்போது விஜயை சந்தித்தேன். நேரம் போவதே தெரியாமல் பேசிக் கொண்டிருந்தோம். நான் இப்போது நகைச்சுவை களங்களில் படம் எடுத்து வருவதை பற்றி ஸ்லாகித்து என்னுடன் உரையாடினார். நகைச்சுவையின் அலாதியான காதலர் விஜய். ஆனால் செயல் என்று வந்துவிட்டால் அவர் ஒரு சீரியஸ் கலைஞர்.